ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை நாளைய தினம் கார்த்திகை மாதத்தோட முதல் நாள். குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை கலந்து நீங்க குளிக்கிறதால மாதம் முழுக்க மிகப்பெரிய பணவரவு ஏற்படும். நல்லது மட்டுமே நடக்கும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் என்னென்ன பொருட்களை கலந்து குடிக்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இருக்கக்கூடிய 12 தமிழ் மாதங்களில் ஆன்மீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் கார்த்திகை மாதம் தான். காரணம், இந்த மாதத்துல எல்லா தெய்வங்களையும் நம்ம அடிக்கடி வழிபடுவோம். ஐயப்பன், முருகப்பெருமான், சிவபெருமான்னு சொல்லி இவங்க எல்லாரையும் தினமும் வழிபடுறதுக்கான ஒரு மாதமா இந்த கார்த்திகை மாதத்தை நம்ம ஏற்படுத்திக்க முடியும். இந்த வருஷம் கார்த்திகை மாதம் நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பிறக்குது. அதை விட முக்கியமானது, சோமவாரம் அழைக்கப்படக்கூடிய திங்கட்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு இந்த கார்த்திகை மாதம் பிறக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். காரணம், சிவபெருமானுக்கும் இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப உகந்த மாதம் தான். அதாவது சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமா பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் காட்சி கொடுத்தது கார்த்திகை மாதத்துல தான். அதே மாதிரி பார்வதி தேவி திருவண்ணாமலைய சிவபெருமானா பாவித்து கிரிவலம் வந்ததும் இந்த மாசத்துல தான். கார்த்திகை பெண்கள், அதாவது முருகப்பெருமானை கார்த்திகை செல்வனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நினைச்சு நாம இந்த மாதம் முழுக்க வழிபாடு நடத்தும் போது முருகப்பெருமானோட அருள் நமக்கு மறைமுகமா கிடைக்குமாம். இப்படி இந்த கார்த்திகை மாசத்துக்கு அப்படி பல விஷயங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட கார்த்திகை மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள் நாம தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? குளிக்கிறது தான். அப்படி குளிக்கக்கூடிய விஷயத்துல இருந்தே நீங்க தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுலயும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கலந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கார்த்திகை மாதத்துக்கான பூஜைகளை ஆரம்பிக்கும் போது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுல முதல் முக்கியமான பொருள், இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்துட்டு இருந்த எல்லா விதமான கசப்பான அனுபவங்கள் நீங்கி வாழ்க்கை இனிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் டைமண்ட் கல்கண்டு கலந்துக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு ஸ்பூன் சந்தனம், அதாவது தினமும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய சந்தன வில்லைகள் இருக்குல்ல, அதுல ஒரு துண்டோ 2 துண்டோ நீங்க பயன்படுத்திக்கலாம். காரணம், முருகப்பெருமானுக்கு சந்தனம் ரொம்ப பிடிக்கும். விபூதி சந்தனம் இருக்கக்கூடிய இடத்துல முருக கடாட்சம் அதிகமா இருக்குமா. அடுத்ததா ஒரே ஒரு துளி மஞ்சள் தூள். மஞ்சள் அப்படிங்கிறது குரு பகவானோட அனுகிரகம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொருள். மஞ்சள் மங்களகரம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் குரு இருப்பார். குரு பார்க்க கோடி நன்மை. அடுத்ததா கொஞ்சமா கல்லுப்பு. கடைசியா ஒரே ஒரு துண்டு வெட்டி வேர். இதுல இந்த வெட்டி வேர் அப்படிங்கிறது கிடைக்காம கூட இருக்கலாம். நிறைய வீடுல வெட்டி வேர் இருக்கும். இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இல்லாதவங்க இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த எல்லா பொருட்களையும் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல தனித்தனியா கலந்து குளிச்சாலும் சரி, இல்ல குடும்பத்துல ஒரு 5 நபர் இருக்கீங்கன்னா அந்த 5 நபர்களும் குளிக்க போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு சொம்பு தண்ணீர்ல இந்த பொருட்களை கலந்து சாஸ்திரத்துக்கு இந்த சொம்பு தண்ணீரை குளிக்கக்கூடிய நீர்ல கலந்துக்கிட்டாலும் சரி. எப்போதும் குளிக்கிற தண்ணீர் தானே, என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு சாதாரணமா நினைக்கலாம். இந்த தண்ணீரை கலந்து குடிக்கிறதால உங்களுக்கு எந்த நஷ்டம் வரப்போறது இல்லை. ஆனா இது மூலயமா கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுது. பிறக்கக்கூடிய கார்த்திகை மாதத்துல ஒரு புதிய வழி பிறக்குது அப்படிங்கும்போது அதுக்கு நீங்க மட்டும்தான் அதிபதியா இருக்க போறீங்க. நம்பிக்கையோட பண்ணக்கூடிய இறை வழிபாடு சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே வீண் போகாது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.